ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஸ்வீட் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம். அதில் 1 கப் சர்க்கரையை சேர்த்து கூடவே 1.25 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, சர்க்கரை கரைஞ்சா போதும். சர்க்கரை எந்தளவுக்கு நல்லா கரைஞ்சிடும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் சமையல் எண்ணெய் சேர்த்து கூடவே 1/2 கப் நெய்யும் சேர்த்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் 10 முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய்யில் கோதுமை மாவு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் நம்ம கரைச்சி வச்ச சர்க்கரையை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட்டை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்வீட் அந்த அளவுக்கு ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி திரண்டு வந்துடுச்சு பாருங்க. இது சரியான அளவு. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கோதுமை அல்வா சூப்பராக 10 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நான் பர்ஃபெக்டான கோதுமை ஹல்வா ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுல டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் 1 கப் கோதுமை வச்சு இந்த மாதிரி ஹல்வாவை டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்க. இந்த டேஸ்டின் ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபியும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.